மாலை நேரம் பகுதி 13. சுரேஷ் பேசுவான் என பிரத்யுவும், பிரத்யு பேசுவாள் என்று சுரேஷும் பேசாமல் மௌனமாக இருந்தனர். சௌமினி நெஞ்சு படபடக்க அமர்ந்திருந்தார். 5 நிமிடங்கள் கடந்த பிறகும் இருவரும் மௌனம் காத்தனர். சுகி, மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கலாமா என முடிக்கும் முன்னரே இருவரும் ஒரே நேரத்தில் இல்லை என அலறினார்கள். இல்லையா அப்படின்னா என கேட்ட மினியின் குரலில் இந்த பதிலை சற்றும் எதிர்பாராத அதிர்ச்சி தெரிந்தது. மினி அளவுக்கு இல்லை என்றாலும் அவர்களின் பதிலில் மற்ற மூவரும் அதிர்ந்தே போனார்கள். திருமணத்தை இன்னும் தள்ளி போடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்களே தவிர ஒரேடியாக இப்படி இல்லை என்று சொல்லுவார்கள் என எதிர்பார்க்கவில்லை. மறுபடியும் தெளிவுபடுத்திக் கொள்ள சுகி, இப்ப திருமணம் செஞ்சுக்க சம்மதம் இல்லையா, இல்ல எப்பவுமே திருமணம் செஞ்சு கொள்ள சம்மதம் இல்லையா என கேட்டார். சுகி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல இளையவர்கள் இருவரும் தயங்கினர். பெரியவர்கள் மனநிலையோ சொல்ல முடியாததாக இருந்தது. இரு வீட்டின் உறவினர்கள், நட்பு வட்டம் என அனைவருமே சுரேஷ் பிரத்யக்ஷாவை திருமணம் செய்து கொள்ள போவது உறுதியானதாக இருந்தது. அதனால் தான் இரு வீட்டிலும் பெண் கேட்கவோ கொடுக்கவோ யாரும் வந்ததில்லை. உறுதியாக நடக்கப் போகின்றது என நினைத்த விஷயம் இவர்களின் மௌனத்தால் பெரியவர்களை மிகவும் கவலைக்குள்ளாக்கியது. இருவரும் மௌனத்தை நீட்டியபடியே இருக்க பொறுக்காமல் சுகி, சுரேஷ், நீ உள்ள வரும்போது இவளை பார்த்து என்ன கேட்ட என கேட்டார். சம்பந்தம் இல்லாமல் இது என்ன கேள்வி என நினைத்தவன், தான் சொன்னதில் தவறு ஒன்றும் இல்லை என, எப்பவும் இவளை கிண்டல் செய்யறதானேமா, நூடுல்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொன்னேன் என முணுமுணுத்தான். பிரத்யு ரொம்ப மெலிஞ்சிட்டா இல்ல என கேட்ட சுகியின் கேள்விக்கு மௌனமாக தலையசைத்தான். கடைசியாக மூணார்ல பிரத்யுவை பார்த்து 3 மாசம் ஆயிடுச்சு. நீ பார்த்து 3 மாசம் இருக்குமா என கேட்டார். இதை ஏன் கேட்கிறார் என புரியாமல், ஆமா, ஷோரூம் வேலை அதிகமாக இருந்ததால அவளை பார்க்க முடியல என சுரேஷ் சொல்லி முடித்ததும் பிரத்யக்ஷா தன் கையால் வாயை பொத்திக் கொண்டு அதிர்ந்து போய் சுரேஷை பார்த்தாள். அவளை பார்த்ததும் தான் வசமாக தன் அம்மாவிடம் சிக்கிக் கொண்டது சுரேஷிற்கு புரிந்தது. நேரத்தை வீணடிக்காமல் சுகி, அப்ப இந்த வாரம் என் மருமகளோட கான்சர்ட் போயிட்டு வந்தேன் என்று சொன்னது பொய்தானே என கேட்டார். இந்த கான்சர்ட் விஷயம் புரியாமல் மற்ற மூவரும் இவர்களை திகைப்புடன் பார்த்தனர். மினியின் நெஞ்சு முன்பை விட வேகமாக அடித்தது. பொய் என்று சொல்லும் போது சுகி அவனை பார்த்த பார்வை நீயும் என்னை ஏமாற்றி விட்டாயே என பிரத்யக்ஷாவை குற்றம் சாட்டியது. அவள் வருத்தம் தாங்காமல் தலையை குனிந்து கொண்டாள். இதுவரை அம்மாவை விட அதிக உரிமையுடன் பழகிய அத்தையின் நம்பிக்கையை கெடுத்து விட்டோமே என கலங்கினாள். இனியும் நேரம் கடத்துவதில் பயனில்லை என்று உணர்ந்த சுரேஷ் இந்த சூழ்நிலையை என்றாவது சந்தித்தான் ஆக வேண்டும் என தன்னை தேற்றிக் கொண்டான். இதை மற்றவர்கள் சொல்லி வீட்டின் பெரியவர்கள் தெரிந்து கொள்வதை விட நாமே சொல்வது நல்லது என முடிவெடுத்தான். தொண்டையை லேசாக செருமியவன், பொய் சொல்லல, நான் நிஜமா உங்க மருமகளோட தான் போனேன் என சொன்னவன் மற்றவர்களை பார்க்க முடியாமல் தலையை குனிந்தான். பிரத்யு, நீ சொல்லு, நான் அவனோட உன்னைத்தான் அதிகமா நம்புறேன். அன்னைக்கு நீ கான்சர்ட் அவனோட போனியா இல்லையா என சற்றே நெகிழ்ந்த குரலில் கேட்டார் சுகன்யா. நான் இன்னும் உன்னை நம்புகிறேன் என்று அவர் சொன்னவுடன் பிரத்யுக்ஷாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. எதுவும் சொல்லாமல் சோபாவில் இருந்து எழுந்து சுகியின் மடியில் தன் தலையை சாய்த்தவள், என மன்னிச்சிருங்க அத்தை, அன்னைக்கு நான் சுரேஷோட கான்சர்ட்க்கு போல என விசும்பலின் நடுவில் கூறினாள். ஆதரவாக அவளது தலைமுடியை வருடி எதுவும் சொல்ல தோன்றாமல் பெருமூச்சு விட்டவர், அப்படியென்றால் அன்னிக்கு நீ சொன்னது பொய் தானே என விடாமல் சுரேஷை கேட்டார். இல்லம்மா, நான் பொய் எதுவும் சொல்லல. அன்னைக்கு நான் கான்சர்ட் போனது உங்க மருமகளோட தான். ஆனா அந்த மருமக உங்க பிரத்யக்ஷா இல்ல என்று சொன்னவன் தலையை தாங்கி பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான். அவன் சொன்னதை பெரியவர்களின் மனதில் பதிந்து உணர்வுகளில் பிரதிபலிக்க சிறிது நேரம் எடுத்து கொண்டது. மினியின் கண்களில் ஆறாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. சுகியின் நிலைமையோ சொல்லவே தேவையில்லாமல் கேவலாக வெளிப்பட்டது. ஆண்கள் இருவரும் கல்லாக சமைந்திருந்தனர். பிரத்யக்ஷாவை மனதில் மருமகளாக வரித்திருந்த சுகியால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அந்த பெண் யார் என்னவென்று விசாரிக்க யாருக்குமே அங்கே விருப்பம் இல்லாமல் போனது. பிரத்யக்ஷா அழுவது சுரேஷ் அவளை ஏமாற்றி விட்டதால் தான் என அர்த்தம் எடுத்துக்கொண்ட சுகி, நீ யார வேணுமானாலும் விரும்பலாம், ஆனா இந்த வீட்டுக்கு மருமகன்னு வந்தா அது பிரத்யக்ஷா தான் என்றவரின் வாயை தன் கையால் மூடினாள் பிரத்யக்ஷா. இன்னும் ஏதாவது சொல்லி இருவரையும் இக்கட்டான நிலைக்கு கொண்டு வந்து விடுவாரோ என பயந்தாள். விடுமா, இத்தனை நாள் உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்தவுடன் உன்னை மறக்க இவனுக்கு எப்படி மனசு வந்தது? இவன் மேல எத்தனை நம்பிக்கை வச்சிருந்தோம், இப்படி செஞ்சுட்டானே என சத்தமாக புலம்பத் தொடங்கினார் சுகன்யா. இல்ல அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. சுரேஷ் மட்டுமில்ல, நானும் அவனை திருமணம் செய்ய நினைச்சதே இல்லை என மறுத்தாள். இதுவரை அமைதியாக இருந்த ரங்கன்,
பிரத்யு, நீ சும்மா இரு. எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும். மத்தவங்க கஷ்டப்படுறத உன்னால பாத்துட்டு இருக்க முடியாது. வேறு பெண்ண விரும்புறேன்னு சுரேஷ் சொன்னதால நீ இப்படியெல்லாம் பேசுற. அவனை விரும்பவே இல்லைன்னா முன்னாடியே உனக்கு சொல்றதுக்கு என்ன என குரலை உயர்த்தி கேட்டார். இதற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் தலையை குனிந்து கொண்டாள். ரங்கன் கேட்டதும் சரியான கேள்விதானே. இவர்களின் திருமணத்தை பற்றி பேசுவது இது முதல் முறை இல்லையே. பல முறை பேசி இருக்கின்றனர். அப்போதே சொல்லி இருக்கலாம். இப்போது இவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் விழித்தாள் பிரத்யக்ஷா. சுரேஷ், அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்ல. அவளை மறந்துரு. பிரத்தியோட திருமணத்துக்கு தயாராகு என முடிவு அறிவிக்கும் வகையில் சொன்னார் ரெங்கன். அழுதபடி இருந்த மினியின் கைகளை பிடித்து ஆறுதல் சொல்லிய சுகியும் சுந்தரத்தின் தோளினை ஆதரவாக தட்டி நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்ன ரங்கனையும் பார்த்து சுரேஷும் பிரத்யக்ஷாவும் சற்றே ஆடி போனார்கள். ஆவணி வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண வேணாம். இந்த வாரமே ஒரு நல்ல நாளா பார்த்து சிம்பிளா கோவில்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். பிறகு கிராண்டா ரிசப்ஷன் கொடுத்துடலாம் என ரங்கன் சொல்லி இருவரையும் அதிர வைத்தார். பிரத்யு ஏன் இப்படி மெலிச்சிட்டான்னு இப்பதான் புரியுது. நீ வேண்டான்னு சொன்னதுலதான் இப்படி ஆயிட்டா என அவளின் கன்னத்தை வருட சுக்கியை பார்த்து என்ன சொல்வது என்று தெரியாமல் தெரிவித்தாள் பிரத்யக்ஷா. இல்லம்மா, என்னால பிருத்திவிய திருமணம் செஞ்சுக்கவே முடியாது. எனக்கு திருமணமே நடக்காம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா என்னால பிருத்திவிய என் மனைவியா நினைச்சு கூட என அதற்கு மேல் சொல்ல முடியாமல் கண்களை மூடிக்கொண்டான் சுரேஷ். உன்னை யாரும் சம்மதம் கேட்கல. நீ திருமணம் செஞ்சுக்கிற. இதுதான் எங்க முடிவு என அழுத்தமாக சொன்னார் ரங்கன். இல்ல ரங்கன், இது சரியா வராது. எப்போது சுரேஷின் மனசுல வேற பொண்ணு இருக்காளோ அப்ப பிருத்திவ அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எனக்கு சரியாக படல. தெரிஞ்சே அவளை இப்படி ஒரு நரக வாழ்க்கையை தள்ள எனக்கு துளியும் விருப்பம் இல்லை என இதுவரை மௌனமாக இருந்த சுந்தரம் தனது மகளுக்காக பேசினார். சௌமினியும் சுகன்யாவின் கையை பற்றி வருத்தமான குரலில், எனக்கும் எங்க வீட்டுக்கார் சொல்றதே சரின்னு படுது. இப்படி நடக்கும்னு நாம எதிர்பார்க்கவே இல்லை. நாம 2 பேரும் கஷ்டப்பட்டதே இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும் தான். இந்த திருமணம் அதை கொடுக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை செய்யறதுல எனக்கும் விருப்பம் இல்லை என்றார் சௌமினி. கிளம்பும் தோரணையில் எழுந்து நின்ற சௌமினி, சுகி, இதனால நம்ம உறவுல எந்த பாதிப்பும் வராது. வந்துடவும் விடக்கூடாது. திருமணம் இறைவன் போடுற முடிச்சு. அவனது திரு உள்ளபடியே நடக்கட்டும் என்றார். ஏதோ சொல்ல வந்த சுக்கியை கண்களால் அடக்கிய ரங்கன், நாம இப்ப அதை பத்தி பேச வேண்டாம். சில நாள் போட்டோம், அப்புறம் பேசலாம் என்ற வருத்தமுடன் அவர்களை வழி அனுப்பி வைத்தார் ரங்கன். நாட்கள் ரெக்கை கட்டி பறக்க அவர்களின் புது கார் ஷோரூம் திறக்கும் சுபநாளும் வந்தது. இன்றைய நாள் தன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க